நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில பேசுற போன், கட்டுற வாட்ச், ஓட்டுற பைக்கு, ஏன் நம்ம உடம்ப கூட நம்ம இன்சூரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி நம்ம இன்னொருத்தர் மேல வைக்கிற லவ்வையும் இன்சூரன்ஸ் பண்ண முடியுமா? சோ அதைத்தான் இந்த படத்துல மெயின் கான்செப்டாவே எடுத்திருக்காங்க. நம்ம தலைவர் பிரதீப் ரங்கநாதோட முதல் படம் லவ் டுடே யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஹிட், 100 கோடி வசூல். அவருடைய 2வது படம் டிராகன் நினைச்சு பார்த்ததை விட பெரிய ஹிட், 150 கோடி வசூல். அவருடைய 3வது படம் டியூட் கொஞ்சம் அப்படி இப்படி மிக்சட் ரிவ்யூ வந்தாலும் இந்த படமும் மிகப்பெரிய ஹிட், 100 கோடி வசூல். அந்த வகையில அவர் இப்போ ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க LIK அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த படத்துக்கும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஆதரவு கொடுப்பாங்களா? அதே 100 கோடி வசூல் இந்த படம் அடிக்குமா? அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒருத்தவரான கண்டென்ட் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீடைலா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரியான சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். LIK த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தை டைரக்டர் விக்னேஷ் சிவன் ஒரு சயின்டிபிக் ரொமான்டிக் காமெடி மூவியா தான் கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த படத்தோட ட்ரெய்லர்ல இந்த படத்தோட பாதி கதையை சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இந்த படத்தோட கதையை நான் சொன்னா அது முழு கதையும் சொன்ன மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பெரிய ஸ்பாய்லர் எதுவும் இல்லாம இந்த படத்தோட கதையை உங்கள்கிட்ட சொல்ல ட்ரை பண்றேன். 2040 காலகட்டங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்டை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்டுகளையும் பசுமை உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோவோட அப்பா, அவர் தான் நம்ம சீமான். அப்பா சொல்றதுனால போனே யூஸ் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம படத்தோட ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன். ஆனா அவர் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் கிருத்தி செட்டியை மீட் பண்றாரு. ஆனா அவங்க எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, போன் மட்டும்தான் உலகம், போன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு ஆள். அந்த அளவுக்கு போன் மேல அடிக்ட் ஆயிருக்க ஒரு பொண்ணாதான் இந்த படத்துல நம்ம கிருத்தி செட்டி வந்துட்டாங்க. அவங்கள லவ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அவங்க அப்பா பேச்சையும் மீறி போன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த காலத்துல எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருந்தாதான் லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் இருக்கோ, அதே மாதிரி 2040 காலகட்டத்துல LIK அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்தாதான் லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் போகுது. அந்த ஆப்போட ஃபவுண்டர் தான் நம்ம SJ சூர்யா. அந்த ஆப்ல அவர் அப்டேட் பண்ற ஒரு சின்ன ஃபியூச்சர் மூலியமா நம்ம ஹீரோட லவ்ல மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுது. அதுக்கப்புறம் தன்னோட லவ்வுக்காக அந்த ஆப்பை எதிர்த்து ஒரு சில விஷயம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ற விஷயத்தினால அந்த ஆப்புக்கே மிகப்பெரிய பிரச்சனையாவும் அமையுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த ஆப்போட பிரச்சனை முடிஞ்சா இல்லையா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சொன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த படத்தோட மீதி கதையே. படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தோட ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன், இந்த படத்துக்கு ஹீரோயினியான கிருத்தி செட்டி, இந்த படத்துல மெயின் வில்லனா SJ சூர்யா, நம்ம ஹீரோவுக்கு அப்பாவா சீமான், அதுக்கப்புறம் யோகி பாபு, ஆனந்த்ராஜ், கௌரிஜி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இந்த படத்தோட நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல ரொம்ப அழகா நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் பத்தி சொல்லவே தேவையில்ல, அவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல அவரோட ஆக்டிங்ல கொடுப்பாரு. சோ அதே மாதிரி இந்த படத்துலயும் அவர் கொடுத்திருக்காரு. கிருத்தி செட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க இந்த கேரக்டரை எந்த அளவுக்கு நீட்டா பிரசன்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கியூட்டான எக்ஸ்பிரஷன், செட்டிலான ஆக்டிங், டான்ஸ்னு சொல்லி அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல நமக்கு கிரிச்சித்தனமா தெரிஞ்சாலும் அந்த காலகட்டத்துல அப்படி ஒரு கேரக்டர் இருந்தா இது மாதிரி தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது கரெக்டா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட வில்லனான SJ சூர்யா அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை. நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பேர் வாங்கினவர். அதே மாதிரி இந்த படத்துலயும் அவருடைய வாய்ஸ் மாடுலேஷனா இருக்கட்டும், அதே மாதிரி அவர் பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பிரிச்சு விட்டுருக்காரு. இந்த படத்துக்கு இவர் இருந்தது மிகப்பெரிய பிளஸா நான் பாக்குறேன். நடிகன் பின்னாடி போனதெல்லாம் தற்கொலை கூட்டம், என் பின்னாடி இருக்கிறதெல்லாம் தத்துவ கூட்டம், தலைவனை திரையில் தேடாத தரையில் தேடு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த நம்ம சீமான் அவர்களை திரையில பார்க்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நீட்டா தான் இருந்துச்சு. இப்ப நான் சொல்லியிருந்த இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது எதிர்மறை கருத்துக்கள் இருந்தா தாராளமா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டேரக்டர் விக்னேஷ் சிவன் எடுத்துக்கிட்ட ஒரு கண்டென்ட், அதை எந்த அளவுக்கு கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கதையை ஓரளவுக்கு கொஞ்சம் புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வேர்ல்ட்ல போனை யூஸ் பண்ணாத ஒரு ஆள் போனுக்கு அடிக்ட் ஆயிருக்க ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அதுக்கு இடையில ஒரு ஆப்போட பிரச்சனை. சோ அதை தாண்டி எப்படி வந்தாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதையா கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள். அதே மாதிரி இந்த படத்தை விஷுவல் வைஸும் கிரியேட்டிவா கொண்டு வந்திருக்காரு. நிறைய விஷயங்களை நம்மளாம் பார்க்கும்போது இந்த உலகம் இது மாதிரிலாம் ஆகுமா, 2040 நடக்குமான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா இந்த உலகம் இது மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட விஷுவல் வைஸும் சரி, அவங்க கொடுத்த இந்த கண்டென்ட் வைஸும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம், அதுல நம்ம லவ், காமெடி எல்லாம் கலந்து ஒரு பவர் பேக்டான படமா இந்த படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருந்துச்சு. அடுத்த பிளஸா நான் பார்க்கக்கூடியது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான அனிருத் அவர்கள் தான். சோ ஒவ்வொரு சீனுக்கும் தகுந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோரை அள்ளி கொடுத்திருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து வந்த பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டா மாறினுச்சு, அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். சோஷியல் மீடியா எல்லாத்தையும் வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னப்பா அதெல்லாம் லாஜிக்கே இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில சீன்ஸ் எல்லாம் தோணும். ஆனா அப்படி தோணும் போது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சு அந்த சீனை அப்படி லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாரு. சோ அதனால நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க.
அதுக்கப்புறம் நம்ம அனிருத்தோட வாய்ஸ் எடுத்த ஒரு ரோபோக்கு டப் பண்ணிருப்பாங்க. சோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அடுத்த பிளஸ் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. நிறைய இடங்கள காமெடி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை நிறைய எமோஷன் இடங்களும் இருக்கு. சோ அந்த லவ் எமோஷன்ஸை கன்வே பண்ற இடமா இருக்கட்டும், அப்பா பையன் எமோஷன்ஸை கன்வே பண்ற இடமா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கு. நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காமெடியான இடங்கள்ல இருந்து டக்குனு அந்த எமோஷனல் பாட்டுக்கு மாறும்போது ஒரு சின்ன மிக்ஸ் ஒன்று தேவைப்படுது இல்லையா? ஸோ அது எதுவும் பாதிக்காம அந்த ஃப்ளோவை கெடுத்துடாம அதை கொண்டு போய் இந்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு நம்ம விக்னேஷ் சிவன் அவர்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இந்த படத்துல நான் மைனஸா பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்லோவா தான் போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி தெரிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கரெக்டா ட்ரிம் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே நல்ல படமா வந்திருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் முந்தைய படங்களை பார்த்ததை விட இந்த படத்துல ஒரு மாதிரி செட்டில்டா கொண்டு போயிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சம்திங் எல்ஸ் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கடைசி வரைக்கும் அந்த படம் பார்க்குற வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ பிரதீப் ரங்கநாதோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? ஸோ மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல அவர் செட்டில்டா பிளே பண்ணி மாதிரி இருந்துச்சா, இல்ல மற்றபடி கரெக்டா அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது பிரதீப் ரங்கநாதோட ஆக்டிங்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அதை சொல்றேன் அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனதே அவருடைய மேனரிசமும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதை கொஞ்சம் செட்டில்டா கொண்டு போயிருந்தது எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டா படலையோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ இது என்னுடைய பொறுத்த வரைக்கும் மைனஸா பாக்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம சீமானோடைய கேரக்டர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனா கேரக்டரா இந்த கேரக்டருக்கு இவர் தேவையான்னு கேட்டா என்னை கேட்ட வரைக்கும் அவர் தேவை கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான கேரக்டரோ இல்ல இம்பார்ட்டான கேரக்டர் கிடையாது. ஸோ இது இல்லாம வேற யாராவது ஒரு அப்பா கேரக்டர்ல நடிச்சாங்க கூட ஸோ இதே மாதிரி தான் இருந்திருக்கும். படத்தோட ஃப்ளோக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா ஒரு பொலிட்டிஷியனா இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஒரு படம் நடிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த படத்துல இவரோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேரக்டர், இவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல இவர் இல்லைன்னா அந்த படத்தோட கதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது மாதிரிலாம் எதுவுமே பெருசா இல்லை. ஸோ அவருக்குன்னு சொல்லி ஒரு பசுமை உலகம் அப்படிங்கிற ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. அதுல தமிழ் மட்டும் பேசக்கூடிய ஒரு ஆளை காட்டியிருக்காங்க. மற்றபடி பார்த்தா இந்த படத்துல ஒரு பெரிய ஸ்கோப்போ எதுவுமே கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சீமான் தேவையில்லாத ஒரு ஆளா தான் இந்த படத்துல இருக்கிறாரு. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமா வந்திருக்கு, இது யாருக்கான படம் அப்படின்னு கேட்டா ஸோ எல்லாருமே போய் சேர்ந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் வந்திருக்கு. ஆனா இந்த படத்தோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா, யூத் ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி தான் இந்த படமே எடுத்துருக்காங்க. ஸோ இனிமே வருங்காலங்களில் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்க போது, ஒரு இப்படி எல்லாம் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஸோ எத்தனை ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்போ யூனிக்கான ஸ்டோரியில ஒரு நல்ல விஷுவல்ஸோட, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட, அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரோட, ஃபன், லவ், எமோஷன் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க கன்ஃபார்மா இந்த படத்தை போய் தாராளமா பார்க்கலாம். நீங்க எந்த விதமான ஆடியன்ஸா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஒன் டேபிள் வாட்சபிள் மூவியா இந்த படம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த LAK படத்துக்கு நம்மளுடைய சேனல் சார்பா நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 10க்கு 7 கொடுப்பேன். ஸோ இது என்னுடைய படம் பார்த்த வரைக்கும் ஹானஸ்டான ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ. நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த LAK படம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு படமா வந்திருக்கு, இது ஒர்த்தபிளான வாட்சிங் மூவியா, நீங்க இந்த படத்துக்கு கன்ஃபார்ம் எந்த ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை.